சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகாபாரதத்தை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு வரோம். இப்போ நம்ம போனது துரோணாச்சாரியர் பார்த்தோம். இப்போ அரக்கு மாளிகை பற்றி பார்க்கலாம். பீமசேனனுக்கு உடைய தேக பலத்தை, அவனோட வலிமையும் அர்ஜுனுடைய சாமர்த்தியத்தை கண்டு துரியோதனுக்கு செம்மையா போராம வளர்ந்துக்கிட்டே வந்தது. துரியோதனுக்காக கர்ணனும் சகுனியும் சதி ஆலோசகராக அவனுக்கு அமைச்சிட்டாங்க. தகப்பன் திருதராஷ்டிரன் அறிவு படைத்தவன். தம்பையின் மக்களிடத்து அவனுக்கு பிரியம் இருக்கு. ஆனால் தன் மக்களிடத்து சற்று பற்று அதிகம். மனோபலம் கிடையாது. தெரிந்தே துரியோதனுக்காக தவறான வழியில அவன் செல்வான். இது தவறுன்னு தெரிஞ்சு கூட திருதராஷ்டிரன் தன் குழந்தைகளுக்காக, தன் மகன் துரியோதனுக்காக அந்த வழியா செல்வான். துரியோதனன் அநேக உபயங்களை செய்து பாண்டவர்களை கொல்ல பார்த்துட்டே இருந்தான். விதுரனுடைய ரகசியமான உதவி கொண்டு பாண்டவர்கள் உயிர் தப்பிக்கிட்டே வராங்க. நகரத்து ஜனங்கள் எல்லாருமே பாண்டவர்களுக்கு தான் புகழ்ந்தாங்க. நாச்சந்தியிலும் சபையிலும் எல்லாரும் சொல்றாங்க, யுதிஷ்டிரனே ராஜாவாக தகுந்தவன் என பேசி வந்தார்கள். திருதராஷ்டிரன் பிறவி குருடன் ஆகையால் அவன் பட்டாபிஷேகம் பெறவில்லை. ராஜ்யத்தை தன் சுவாதீனத்தில் இப்போதும் அவன் வைத்து வச்சுட்டு இருக்கிறது நியாயம் இல்லை. ஒரு சரியான ஒரு தலைவர்கிட்ட அவன் கொடுக்கணும். பீஷ்மர் ஒரு சத்தியசந்தர். ராஜ்யம் தமக்கு வேண்டாம், ராஜ்ய பரிபாலனம் வேண்டான்ற ஒரு சபதத்தை மேற்கொண்டிருக்காரு கங்கையின் மைந்தன் பீஷ்மர். ஆகையால் யுதிஷ்டிரனுக்கே பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். அவனே கௌரவர்கள் வம்சத்தையும் நாட்டையும் தர்மமாக நடத்துவான் என்று எங்கு பார்த்தாலும் ஜனங்க கூடி கூடி பேசிட்டு வராங்க. துரியோதனுக்கும் இந்த பேச்சை பார்த்து சகிக்கவே முடியல. ரொம்ப மனக்கொதிப்பு அடைகிறான், பொறாமையும் அடைகிறான். திருதராஷ்டிரனை தனியாக பார்த்து அவனிடம் சொன்னான். தன்னுடைய தகப்பனை பார்த்து, அப்பா பிதாவே, நகரத்து ஜனங்கள் தாறுமாறா பேசிட்டு இருக்காங்க. உண்மையும் பீஷ்மரைய கூட அவங்க மதிக்கிறது கிடையாது. யுதிஷ்டனுக்கே உடனே ராஜ அபிஷேகம் செய்ய வேண்டும்னு பேசி வராங்க. இது நமக்கு பேராபத்தாக முடியும். கண் தெரியாமையால் நீ ராஜ்யத்தை இழந்தீங்க. உனது தம்பி அரசனானா, அவனுக்கு பின் யுதிஷ்டன் பட்டம் பெற்றால் பிறகு எங்களுக்கென்று என்றைக்கு ராஜ்யம் கிடைக்கும்? அவனுக்கு பின் அவன் மகனுக்கே போகும். நாங்களும் எங்கள் மக்கள் உலகத்தில் அவமதிக்கப்பட வேண்டியதுதான். அன்னத்திற்கு கூட பிறரை நாங்க அண்ட வேண்டும். அதை விட நரகமே மேலாகும் அப்படின்னு துரியோதனன் தன் தந்தைய பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் திருதிஷ்டனும் சிந்திக்கலானா, மகனே நீ சொல்வது சரிதான். ஆயினும் யுதிஷ்டன் தர்மம் தவறாதவன். அவன் எல்லாரிடத்துலயும் அன்பு வச்சிருக்கான். அவனுடைய தகப்பனார போலவே சிறந்த குணம் உள்ளவன். ஜனங்கள் எல்லாருமே, மக்கள் எல்லாம் அவனை நேசிக்கிறாங்க. அவனை நாம எவ்வாறு எதிர்க்கக்கூடும்? அவனுக்கு சகாயம் அதிகமாகவே இருக்கு. தம்பி பாண்டு காலத்து மந்திரிகள் எல்லோரும் அவனால் நல்லாக ஆதரிக்கப்பட்டார்கள். சேனை தலைவர்களும் வீரர்களும் அவர்கள் குடும்பத்தாலும் அவ்வாறே ஆதரிக்கப்பட்டனர். பாண்டுவோ பழகிய ஜனங்கள் எல்லோரும் யுதிஷ்டன் சார்பாகத்தான் நிற்பார்கள். நாம் அவர்களை எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம் அதர்மம் செய்தால் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் நகரத்து ஜனங்களே கொன்னுடுவாங்க, அப்படின்னு அல்லது ஊரை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். நாம் உலகத்தின் பழியை நாம சந்திப்போம் அப்படின்னு சொல்றான் திருதராஷ்டிரன். துரியோதனன் சொல்றான், நீங்க பயப்படுறது சரியில்லைப்பா. பீஷ்மர் எந்த கட்சியிலும் சேர மாட்டார். அஸ்வத்தாமன் எனக்கு வேண்டியவன். துரோணர் தன்னுடைய புத்திரனை விட்டு வேறு எந்த கட்சிக்குமே துரோணர் போக மாட்டார். தாமனுடைய மாமனாகிய கிருபனும் நம்முடைய பக்கத்துல இருப்பார். விதுரரால நம்மள வெளிப்படையா எதிர்க்கவே முடியாது. அவருக்கு நமக்கு எதிர்க்கும் சாமர்த்தியம் இல்லை. விதுரருக்கு பாண்டவர்களை இப்போதே வாரணவதத்திற்கு அனுப்பிவிடும். இதுல ஒன்றும் தவறு நேராது தந்தையே. என் துக்கத்தை என்னால் பொறுக்க முடியாது. உள்ளத்தை பிளக்கிறது. இரவில் தூக்கம் இல்லாமலே தவிக்கிறேன். நான் உயிரோடே இருக்க முடியாது. இவர்களை வாரணவதத்திற்கு அனுப்ப வேண்டும். பிறகு நாம் கட்சியை பலப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றான் துரியோதனன். பிறகு நம்ம பெரிய ராஜநிதி நிபுணர்கள் எல்லாம் நாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு அவர்களையும் தகப்பனிடம் சொல்ல வைத்தான். அவர்களை கொண்டு தன் தந்தையார்கிட்ட மனசமாதத்துக்கு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். முக்கியமாக சகுனியின் மந்திரி ஆகிய கணிகன் என்பவன் துரியோதனுடைய ஆலோசனைக்கு ஆதரவாகவே திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணான். சொல்ல வேண்டியதெல்லாம் உதாரணங்களோடும் பிராமணங்களோடும் சொல்லிவிட்டு, ராஜாவே, செல்வம் உள்ளவன் தான் சிறந்தவன். பாண்டு புத்திரர்களிலிருந்து உம்மை காத்து கொள்ளும்.
பாண்டவர்கள் உம்முடைய சகோதரனுடைய புத்திரர். ஆனாலும் பின்னால் வருத்தப்படும் இருக்குமாறு இப்போதே ஜாக்கிரதையாக இருக்கும் அரசனே. அவர்கள் மிகுந்த பலம் உள்ளவர்கள் பாண்டு புத்திரர்கள் சொல்றான். நான் சொன்னதை கேட்டு என் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. அரசன் எப்போதும் தன்னுடைய பராக்கிரமத்தை பிறன் குறை சொல்றதுக்காக நம்ம இடம் கொடுக்க கூடாது. ராஜ காரியங்களை நம்ம ரகசியமா வைத்துக்கணும். ஒரு காரியத்தை ஆரம்பிச்ச பிறகு அதை செவ்வையாக நிறைவேற்றாமல் நாம இருக்கக்கூடாது. தைத்த முல்லை சரியாமல் எடுக்காமல் போனா அந்நீடித்த புண்ணை உண்டாக்கும். பராக்கிரமுள்ள விரோதிகளை அழித்து விட வேண்டும். சத்ரு பலவீனமாக இருந்தாலும் அவனை அலட்சியம் செய்யக்கூடாது. சிறிய நெருப்பு எப்படி வனம் முற்றிலும் பத்தி எரியுதோ உபாயங்களால் சத்ருவை கொன்று விட வேண்டும். தயை காட்டக்கூடாது அரசனே. பாண்டு புத்திரர்களிலிருந்து உம்மை பார்த்து கொள்ளும். அவர்கள் மிகுந்த பலம் உள்ளவர்கள்னு சகுனியின் மந்திரி மேலும் விடாமல் திருதராஷ்டிரனுக்கு போதனை பண்ணிட்டு இருக்காங்க. துரியோதனன் திருதராஷ்டிரனுக்கு சொன்ன, நான் ராஜசேவர்களுக்கும் திரவியமும் வெகுமதிகளும் கொடுத்து சந்தோஷப்படுத்திருக்கேன். அவர்கள் நம்மளுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. எல்லா மந்திரிகளும் என்னுடைய சுவாதீனத்துலதான் இருக்கிறாங்க. நீர் நயமாக சொல்லி பாண்டவர்களை வாரணவதம் அனுப்பிவிட்டால் பிறகு நகரமும் நாடும் நம்முடைய முழு சுவாதீனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். எல்லோரும் நம்முடைய கட்சிக்கு வந்துருவாங்க. ராஜ்யம் நம்முடைய கையில் இருக்கும். நன்றாக நிலையாக நிலைத்த பிறகு பாண்டவர்கள் திரும்பி வரலாம். அப்போது நாம் அவர்களால் நமக்கு எந்த ஒரு அபாயமும் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்படி பல விதமா பல பேரும் இவனுக்கு சதி ஆலோசனை சொல்லவும் திருதராஷ்டிரன் மன உறுதி இழந்து மகனுடைய ஆலோசனைக்கு அவனும் சம்மதிக்கிறான். வேண்டிய ஏற்பாடுலாம் நடக்குது. பாண்டவர்களை காதில் விழும்படியாக வாரணாவத நகரத்தின் அழகத்தை பற்றி மந்திரிகள்லாம் பேசுறாங்க. அவ்விடம் சிவபெருமானுக்கு பெரிய உற்சவம் சிறப்பாக நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அங்கே போக வேண்டும் என பாண்டவர்களையோயே காது கேட்கிறபடி செஞ்சாங்க. கட்டாயம் போய் உற்சவத்தை பார்த்துட்டு வாங்க. அவ்விடம் உள்ள ஜனங்களும் உங்களை பார்க்க பிரியப்படுறாங்க. அவர்களை திருப்தி செய்து வாருங்கன்னு திருதராஷ்டிரம் மிகவும் அன்பாக பாராட்டுவது போல சொன்னான். பீஷ்மர் முதல்ல பெரியோர்களை விடை பெற்று கொண்டு பாண்டவர்கள் வாரணவதத்துக்காக போறாங்க. துரியோதனுக்கோ பேரானந்தம். குந்தியையும் அவள் புத்திரர்களையும் வாரணவதத்தில் தொலைத்து விட சகுனியும் கர்ணனும் துரியோதனும் ஆலோசனை செய்தார்கள். புரோசனன் இந்த மந்திரியை வர வைத்து அவனோடு கலந்து ஆலோசித்து ரகசியமான ஒரு முடிவுக்கு வராங்க. அவனும் எல்லாம் முடிச்சு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டு போறான். பாண்டவர்கள் வாரணவதம் போய் சேர்வதற்கு முன்னாயே புரோசன வேகமாக வாகனம் ஏறி சென்று அந்த நகரம் போய் சேர்ந்தான். பாண்டவருக்கு என்று ஒரு அழகான ஒரு மாளிகையை நிர்மாணித்தான். சனங்கு, குங்கிலியம், மெழுகு, நெய், எண்ணெய், கொழுப்பு, அரக்கு இலைகளோடு மண்ணையும் கலந்து தீப்பிடிக்கத்தக்க சரக்குகளையே சேர்த்து ஒரு அருமையான ஒரு மாளிகையை கட்டினான். சுவருக்கு பூசிய பூச்சும் தீப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாளிகை. அங்கங்கே எளிதில் நெருப்பு பற்றி கொள்ளும் முடியுமான பொருள்களை சாமர்த்தியமாக பல இடங்களில் வைத்து நிரப்பினான். மனதை கவரும்படியான ஆசனங்களும் சயனங்களையும் செய்தான். மாளிகை முற்றிலும் தயாராகும் வரை பாண்டவர்களுக்கு ஊரில் சந்தேகமின்றி தங்கியிருக்க நல்ல வசதிகளும் செய்தான். பாண்டவர்கள் அரக்கு மாளிகைக்கு இரவுல தூங்கி கொண்டிருக்கும் போது நம்ம அங்க தீ வச்சிட்டு இருக்க தீர்மானம் பண்ணான். பல நாட்கள் சுகமாக மாளிகையில் அவர்கள் இருந்த பின் ஊராருக்கு எவ்விதம் தெரியாதபடி வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு நம்ம அவர்களை தீக்கிரையாற்றலாம். நம்ம தற்செயலா நடந்ததுன்னு ஊர் மக்களை நம்ம நம்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்கள் போரில் கௌரவர்களை யாரும் பழி சொல்ல மாட்டாங்க அப்படின்றதும் துரியோதனோட திட்டம். பெரியவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் செய்து சமமான வயதா இருந்தா கூட தழுவி விடை பெற்று பாண்டவர்கள் வாரணவதம் போறாங்க. நகரத்து ஜனங்களும் பாண்டவர்களோடு வெகு தூரம் நடந்து திரும்பி போக மனம் இல்லாம மக்கள் எல்லாமே திரும்பி போறாங்க. விதுரன் யுதிஷ்டனுக்கு மர்மமாக அந்நிய பாஷையில ஒரு எச்சரிக்கை விடுறான். ராஜநிதி நிபுணனான எதிரியின் யோசனை அறிந்தவன் ஆபத்தை தாண்டுவான். உலோகத்தினால் செய்யப்படாத கூர்மையான ஆயுதம் கூட உண்டு. அதை தடுக்கும் உபாயத்தை எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் பகைவர்களால் கொல்லப்பட மாட்டான். காடுகளை அழிப்பதும் குளிரை போக்குவதுமான ஒரு பொருள் வலைக்குள் வாசம் செய்யும் தீய மட்டும் தீண்டவே தீண்டாது. அதாவது எலிய தீண்டாது. முள்ளம் பன்றி பூமியை தோண்டி காட்டு தீயிலிருந்து தப்பித்து கொள்ளும். அறிவாளி நட்சத்திரங்களால் திசையை அறிகிறான். இவ்வாறு மறைவாக பொருளை ஏற்றி விதுரன் யுக்தியாக பாண்டவர்களுக்கு துரியோதனுடைய சதி ஆலோசனையில் ஆபத்திலிருந்து தப்பும் வழியை பக்கத்தில் இருக்கும்
இருந்த பாண்டவர்களுக்கு தெரியாத, பக்கத்துல இருக்கவங்க தெரியாத மாதிரி பாண்டவர்களுக்கு அந்நிய மொழியில விதுரன் உபதேசிக்கிறான். பிறகு குந்தி தேவி யுதிஷ்டரனை கேட்டு விதுரன் சொன்னதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். சந்தோஷமாக பெறப்பட்டவர்கள் மிகுந்த கவலையோடு வாரணவதத்துக்கு செல்றாங்க. வாரணவதத்து ஜனங்கள் எல்லாம் பாண்டவர்கள் தங்க நகரத்துக்கு வருவாங்கன்னு மிக மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வர வைக்கிறாங்க. அவர்களுக்கு என்று ஏற்படுத்திய விடுதிகளில பாண்டவர்கள் சில நாட்கள் இருந்து வந்தார்கள். பிறகு புதிதாக கட்டி முடித்த சிவம் என்ற மாளிகையில் புரோசனன் பாண்டவர்களை அழைத்து போய் அங்க அரக்கு மாளிகையில இருக்க சொன்னான். சிவம் என்றால் மங்களம். அமங்கலமான அந்த மாளிகைக்கு சிவன் என்று பெயரிடப்பட்டிருந்தது. விதுரன் சொன்னதை நினைவில் வைத்துக் கொண்டு வீட்டை எல்லாம் யுதிஷ்டிரன் கவனித்து பார்த்தான். தீக்கு இரையாவதற்கு கட்டியது போலவே சந்தேகமர தெரிந்தது அவனுக்கு. யுதிஷ்டிரன் பீமனிடம் சொன்னான், ஆபத்தான இடம் என்று நமக்கு நன்றாக தெரிந்த போதிலும் நாம் சதி ஆலோசனை தெரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரோசனுக்கு நம்ம காட்டாம இருக்கணும். சமயம் பார்த்து நம்ம வெளியேறிவிடும். இப்போது சந்தேகத்துக்கு நம்ம இடம் தரக்கூடாது அப்படின்னு சொல்றான். இவ்வாறு தீர்மானித்து அந்த வீட்டிலேயே இருந்தார்கள். இதற்குள் விதுரன் ஒரு சமர்த்தமான ஒரு சுரங்கக்காரனை அனுப்பினான். அவன் பாண்டவர்களை ஏகாந்தமான ஒரு இடத்துல சந்திச்சு உம்முடைய நன்மையை உத்தேசித்து விதுரன் யுதிஷ்டனிடம் அந்நிய பாஷையில் மறைப்புரல் வைத்து சொன்னாரே, அதுவே என்னை நீங்கள் நம்புவதற்கு அடையாளம். உங்களுடைய சகாயத்துக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் விதுரன் அனுப்பின ஆளு. அதன் மேல் அந்த சுரங்கக்காரன் புரோசனுக்கு தெரியாமல் பல நாள் ரகசிய வேலை செய்து அரக்கு மாளிகைக்குள்ள மதிலையும் அகழியும் அபாயம் இல்லாமல் தாண்டி வெளியே போவதற்கான ஒரு சுரங்கத்தை ஒண்ணு அந்த அரக்கு மாளிகையில ஏற்படுத்துறான் விதுரன் அனுப்பின ஆளு. புரோசனன் மாளிகை வாயிலே வசித்து வந்தான். பாண்டவர்கள் இரவு முழுவதும் ஆயுத பாணிகளாக ஜாக்கிரதையாக தூக்கம் இல்லாமலே இருந்து வராங்க. அந்த சதி ஆலோசனை கேட்டதுல இருந்து வெளியே சென்று வனத்தில் வேட்டையாடி திரிந்து வந்தனர். அவ்வாறு சுற்றுப்பக்கத்து தேசத்தையும் பாதைகளையும் அவங்க இதுலயும் நன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. புரோசனை முற்றிலும் நம்பியவர்கள் போலவும் சந்தோஷம் உள்ளவர்கள் போலவும் தங்களை வெளிக்காட்டி கொண்டார்கள். கவலையையும் சந்தேகத்தையும் மறைத்து வைத்துக் கொண்டு பாண்டவர்கள் அங்கேயே வாசம் செய்தார்கள். புரோசனும் ஜனங்களிடம் எவ்வித சந்தேகமும் பழியும் தோன்றாதபடியே வீட்டிற்கு தீ வைக்க வேண்டும். நல்ல சமயத்திற்காக எத்தனை வருஷம் காத்திருக்கான் தெரியுங்களா? 1 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான். பிறகு ஒரு நாள் இதுதான் சமயம் என்று புரோசன் எண்ணினான். புத்திசாலியான துஷ்டனுக்கு புரோசனுடைய மனதில் இருக்கிறது புலப்பட்டது. தன் சகோதரர்களை நோக்கி, இந்த பாவிஷுடன் நம்மை கொல்லும் காலம் வந்தது என்று நினைக்கிறேன். நாம் ஓடி தப்புவதற்கு இதுதான் சமயம் என்றார். குந்தி தேவி அன்று ஒரு அன்னதானம் செய்வதாக ஏற்பாடு செய்து மாளிகையில் இருக்கும் பணியார்களை எல்லாம் நன்றாக சாப்பிட்டு இரவில் மயக்கமுற தூங்க செய்ய ஏற்பாடு பண்ற குந்தி தேவி. நடு ஜாமத்துல பீமனால் அந்த மாளிகையில் அநேக பாகங்களுக்கு தீப்பற்ற வைத்துவிட்டு குந்தி தேவியும் பாண்டவ சகோதரர்களும் சுரங்கத்தின் வழியாக இருட்டில் சுவரை தடவி தடவி வழி தெரிந்து கொண்டு போயிடுறாங்க. தீயானது உடனே வீட்டை 4 பக்கமும் சூழ்ந்து கொண்டது. அவர் எல்லாமே சேர்ந்து தீப்பற்றி எறியும் மாளிகை கண்டு ஹாஹா என்று கதறினார்கள். துரியோதனர்கள் குற்றமற்ற பாண்டவர்களை இம்மாதிரி மோசம் செய்து கொண்டார்களே என்று கௌரவர்களை கோபமா வேஷத்தோடு பலவிதமாக பழித்தார்கள். மாளிகை எரிந்து சாம்பலாயிற்று. புரோசன் எதிர்பாராதபடி தீக்கிரை காணான். அவனும் தீக்கிரை ஆனான். வாரணவதத்துக்கு ஜனங்கள் பாண்டவர்கள் இந்த மாளிகையில் தீக்கிரையாயிற்று, யாரும் உயிருடன் தப்பவில்லை என்று அஸ்தினாபுரத்திற்கு சொல்லி அனுப்பினார்கள். திருதராஷ்டிரனுடைய மனநிலையை வியாசர் ரொம்ப அழகா எப்படி வர்ணிக்கிறார்னா, கோடை காலத்துல ஆழமான ஒரு மடுவுல நீரடியில் குளிர்ச்சியாகவும் மேலே உஷ்ணமாகவும் இருப்பது போல திருதராஷ்டிரனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்திருந்தது என்கிறார் வியாசர். பாண்டவர்கள் இறந்து போனார்கள். திருதராஷ்டிரனும் அவர் மக்களும் ஆபரணங்களை கலந்து விட்டு ஒற்றை உடித்துக் கொண்டு கங்கைக்கு சென்று தர்ப்பணம் செய்தார்கள். எல்லோரும் சேர்ந்து கூக்குரலிட்டு அழுவதை போல முயற்சித்தார்கள். விதுரன் மட்டும் பிறப்பு இறப்பு விதிப்படி நடக்கும் என்று வேதாந்த உணர்ச்சியோடு துக்கத்தை அதிகமாக காட்டிக்கொள்ளாமல் இருந்தான் விதுரன். ஆனால் அதற்கு காரணம் பாண்டவர்கள் இறக்கவில்லை, தப்பியோடு பிழைத்திருக்கிறார்கள் என்று விதுரன் நிச்சயமாக நம்பியிருந்தான். ஜனங்களோடு ஓரளவு புலம்பினமாக இருந்த போதிலும் பாண்டவர்கள் எவ்வளவு தூரம் போயிருப்பார்கள், எங்கே இருப்பார்கள் என்று ஊகித்துக் கொண்டே கணக்கிட்டு கொண்டே இருந்தான் விதுரன்.
பீஷ்மர் துக்க சாகரத்தில் முழுகியதைக் கண்ட அவருக்கு விதுரன் ரகசியமாக தான் சொல்லிய ஏற்பாடுகளை எல்லாம் சந்தோஷப்படுத்தினான் சொல்லி இரவெல்லாம் வீழ்த்திருந்தபடியாலும் கவலையாலும் பயத்தாலும் சகோதரர்களும் குந்தி தேவியும் களைப்பதை பார்த்த வாயு புத்திரனான பீமசேனன் தாயாரை தோளிலும் இடுப்பின் நகுல சகாதேவர்களையும் தூக்கி கொண்டு யுதிஷ்டனையும் அர்ஜுனனையும் 2 கையால் பிடித்து கொண்டு யானையை போல் காற்றில் செடிகளையும் புதிர்களையும் வழிவிட செய்து கொண்டு சென்றான். கங்கைக்கு வந்ததும் அங்கு விதுரன் அனுப்பியிருந்த ஓடம் தயாராக இருந்தது. ஓடக்காரன் ரகசியம் தெரிந்த நண்பன் என்பதை சோதித்து தெரிந்து கொண்டான். பிறகு காட்டில் ஒரு பகலெல்லாம் வேகமாக நடந்தார்கள். மாலையில் இருட்டவும் மூடவும் பயங்கர காட்டு மிருகத்தோட சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது. தாகத்தாலும் களைப்பாலும் நித்திரையாலும் பிடிக்கப்பட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அவங்களால. திருதராஷ்டிர புத்திரர்களை என்னை தூக்கி கொண்டு போகட்டும், நான் இங்கே கிடைப்பேன் என்று குந்தி படுத்து மயக்கம் போடுறா. பிரகஞ்சனையை இழந்தார். பீமன் பயங்கரமான இருட்டில் எங்கிருந்தோ தனது மேலாடையை தண்ணீரில் நனைத்து தாமரை இலைகளால் தொன்னை செய்து தண்ணீர் கொண்டு வந்து குந்தி தேவிக்கு கொடுத்தான். பிறகு எல்லோரும் மெய்மறந்து அங்கேயே தூங்கிட்டாங்க. பீமன் மட்டும் சிந்தனை செய்து கொண்டே இருந்தான். விழித்துக் கொண்டே இருந்தான், தூங்கவில்லை. இந்த காட்டில் செடிகளும் கொடிகளும் ஒன்றையொன்று காப்பாற்றி கொண்டு பிழைக்கவில்லையா? ஏன் இந்த துராத்மா திருதராஷ்டிரனுக்கும் துரியோதனும் இவ்வாறு எங்களை பகைக்கிறார்கள்? பாவமறியாத பீமன் மனம் கொதித்து வருந்தினான். பிறகு அநேக கஷ்டங்களை தாண்டி கொண்டும் ஆபத்துகளை தாண்டி கொண்டும் பாண்டவர்கள் காட்டிற்குள் சென்றார்கள். சில இடங்களில் வேகமாக செல்வதற்காக தாயாரை தூக்கிச் சென்றனர். சில இடங்களை கலைத்து நின்றனர். சில இடங்களை துக்கத்தை மறக்க ஒருவரோடு ஒருவர் போட்டி கொண்டு நடந்தனர். வழியில் வியாச பகவானை கண்டனர். எல்லோரும் நமஸ்கரித்து அவர் தைரியத்தையும் உபதேசத்தையும் பெற்றார்கள். தங்களுக்கு நேர்ந்த துக்கத்தை சொல்லி கொண்டு புத்திக்கு வியாசர், எந்த மனிதனும் தர்மத்தை மாத்திரமே செய்ய முடியாது, எந்த பாவியும் பாவத்தை செய்து கொண்டிருக்க முடியாது. புண்ணிய பாவங்கள் இரண்டையும் செய்யாதவன் உலகத்தில் எவனும் இல்லை. செய்த காரியங்கள் பலனை எல்லோரும் அடைவார்கள். விசனத்தில் உள்ளத்தை செலுத்தாதே என்று குந்தி தேவிக்கு அறிவுரை கூறி சமாதானப்படுத்தினார். பிறகு வியாசர் சொல்லியபடியே பிராமண வேஷம் பூண்டு ஏக சக்கர நகரத்தில் ஒரு பிராமணன் வீட்டில் இருந்து கொண்டு பிராமண பிரம்மச்சரியங்களைப் போல தினமும் அன்னபிக்ஷை எடுத்து கிடைத்ததை தாயாரிடம் கொடுத்து பங்கிட்டு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டே காலம் கழித்தனர். அடுத்தது நம்ம பார்க்க போறது பகாசுரன் வதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.